He's a director's delight, Suriya sir. After working in the film, we become close friends. படம் எடுக்கிறது வந்து easy. Writing screenplay, correct screenplay is the most difficult thing. Even and me, we have grown up. So when we work together again, we feel the wildness இப்போ இல்லை. Hello sir, welcome to Film Companion. 2013 இரண்டாம் உலகம் உங்களோட லாஸ்ட் ரிலீஸ். அதுக்கப்புறம் படம் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. ஒரு படம் எடுத்து முடிச்சிங்க, ஆனால் அது வெளிவரல இன்னும். இந்த டவுன் ஃபேஸஸை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? நீங்கள் ஃபிலசாஃபிக்கலாக ஒரு ஃபக் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அப்படியே ஓகே லெட்ஸ் ஜஸ்ட் கோ ஆன் வித் அவர் ஒர்க் அந்த மாதிரி டீல் பண்ணுவீங்களா? இல்லை டஸ் இட் அஃபெக்ட் யூ ஒரு டஸ் இட் டேக் யூ அ டைம் டு அதுலேருந்து வெளியே வர டைம் எடுக்குமா உங்களுக்கு? It takes obviously time actually. You know, we move on because filmmakers' life is like that. You can't expect all the movies to go well. Some movies can do well, some movies அது எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா it takes some time. 1 year ஆகும் அதுலேருந்து வெளில வரத்துக்கு. Because we gave heart and soul to the film. If it didn't click or something, நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். Then we did Nenjam Marapathillai, and Nenjam Marapathillai, we are not responsible for the delay. So if you are something நான் responsible இல்லாமல் இருக்கும்போது I can't அதுக்கு சோகமாக உட்காந்துட்டு I can't do anything. So I have to move on with my life. So NGK இது பிகஸ்ட் செல்லிங் பாயிண்ட் வந்து நீங்களும் சூர்யாவும் ஃபஸ்ட் டைம் யுனைட் பண்ணுறது தான். பட் சினிமாட்டிக்காக பார்த்தா உங்களோட சினிமாட்டிக் ஜோன் வந்து கொஞ்சம் ஒரு லிட்டில் டார்க் எஜி சைக்கலாஜிக்கலி ரூட்டட் ஜோன். சூர்யாவை பார்த்தா அவரோட ஜோன் வந்து ஆஃப் லேட் கொஞ்சம் ஃபன் லைட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி அந்த மாதிரி ஜோனில் இருக்கார். வாஸ் தேர் அ ப்ராப்ளம் நீங்கள் ரெண்டு பேரும் டு டிசைட் ஆன் ஹவு பெஸ்ட் டு மேக் அ மூவி டு சாட்டிஸ்ஃபை போத் யோர் உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் என்ஜிகே வந்து செல்வராகவன் படமா சூர்யா படமா இல்லை ரெண்டு பேருக்கும் கம்ஃபர்டபுளான ஒரு நடு ஜோனில் இருக்கிற படமா? இல்லை, அவரே சார் சொன்ன மாதிரி வி ஆல்வேஸ் வாண்டட் டு ஒர்க் டுகெதர். ஸோ இந்த படம் வந்து ஐ நோ பார்க்கும்போது சார் ஃபிலிம்லாம் பார்க்கும்போது இஸ் எ ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மிங். நல்லா அவருடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்களுக்கு வி ரைட் ஸ்டோரிஸ் வி வாண்ட் அ ஃபெண்ட் இஃப் இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் வரும்போது வி ஃபீல் குட் தட் அவர் ஸ்கிரிப்ட்ஸ் கேன் மோல்ட் வெல், சீன்ஸ் கேன் கம் அவுட் மச் பெட்டர். பிகாஸ் பர்டிகுலர்லி சூர்யா சார் வந்து இஸ் லைக் ஒன் மோர் he takes it if you ask for 10 takes 20 takes he wants to give it better. Like அவரே கேட்பார், இந்த மாதிரி ஒன்று பண்ணட்டுமா பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று கொடுக்கட்டுமா பாருங்கள், இப்படி இருக்கட்டுமா பாருங்கள். இஸ் அ டைரக்டர்ஸ் டிலைட் சூர்யா சார். ஸோ இட்ஸ் நாட் அ அந்த மாதிரி படமான்ட்டு ஒன்றும் இல்லை. வி போத் லவ் ஒர்க்கிங் டுகெதர் லைக் ஸோ வி ஹவ் ஜஸ்ட் டன் த மூவி. இப்போது லெட்ஸ் டாக் அபவுட் டைரக்டிங் ஸ்டார்ஸ். ஆக்டர்ஸை டைரக்ட் பண்ணுறதுக்கும் ஸ்டார்ஸை டைரக்ட் பண்ணுறதுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? பிகாஸ் நான் உங்கள் படங்களில் லெட்ஸ் லீவ் அவுட் கார்த்தி பிகாஸ் வென் ஹி டிட் 1001 அப்போ ரிலேட்டிவாக நியூ கமராக தான் இருந்தார். பட் இது மட்டும் அவரை விட்டால் த பிக்கஸ்ட் ஸ்டார் ஹஸ் பீன் தனுஷ், உங்களோட பிரதர். ஸோ அந்த டைனாமிக்குக்கும் ஒரு சூர்யாவை டைரக்ட் பண்ணுற டைனாமிக்குக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அப்பார்ட் ஃப்ரம் த ஃபேக்ட் தட் இண்டிவிஜுவலாக பீப்புள் ஆர் டிஃப்ரெண்ட் அண்ட் ஆல் தட் கைண்ட் ஆஃப். அந்த மாதிரி எதுவும் எங்களுக்கு we never felt anything like that when you're working with Suriya sir. He wants to do everything, and so we have such a superb experience working together. Like even in dubbing, like even if I say this is fine, he will say idu konjam parunga, my voice could be better, innu konjam parunga, indha edathila innu konjam nalla expression pandren. So that is a phenomenal quality for an actor. I think that I admire about he liked me and I kind of liked him, and so engalukku we become friends actually. After working in the film, we become close friends. When we become friends and we talk and we work together like Ivan Shankar, we don't have any problem like that. So is it like more difficult to direct like a Ravi Krishna because andala ninga would you have your inputs on the acting side be more? அப்படின்ட்டு இல்லை, பட் when a versatile actor comes to your thing, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம கொஞ்சம் more we can think. Like because he will forthcoming, he will be thinking, he will do his homework, every scene he will do his homework in the night and come in the morning. So it makes director also say it, okay இந்த மாதிரி நம்மளும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணுன்ட்டு தான். That is a very nice trip actually. Okay. But when you work with a newcomer, obviously you have to say everything, like
டிபெண்ட்ஸ் லைக் இண்டிவிஜுவலி ஹூஸ் டேலண்டட் நியூகமர். எல்லோரும் நியூகமரும் ஆக்டிங் தெரியாதுன்ட்டு ஒன்றும் இல்லை. சில பேர் ஆக்டிங் தெரிஞ்சே கூட வரலாம். டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல்ஸ் டேலண்ட். என்ஜிகேயோட ஸ்டோரி தெரிய வேணாம், பட் உங்கள் படங்கள் முக்கால்வாசி படங்கள் வந்து ஒரு இந்த ஹீரோ கேரக்டரோட பர்சனல் க்ரோத் அண்ட் ஜேர்னி இதை சார்ட் பண்ணுற படங்கள். இதுவும் அந்த மாதிரி தானா? எஸ். ஓகே. ஸோ இஸ் தட் ஆல் யூ கோயிங் டு டெல் ரைட் நவ்? Yeah. I want to ask you, உங்கள் எல்லா படங்களுமே I want to kind of just explore how Selvaraghavan gets an idea. என்ன ஸ்ட்ரைக், எந்த தாக்கல் வந்து இந்த படம் பண்ணிங்க அந்த படங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் என்ஜிகே. இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஃபிலிம். ஒரு ஹெட்லைன்ஸ்லேருந்து ஐடியா வந்ததா, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது படித்த ஒரு ஐடியா வந்ததா? How did that germ of an idea come about? பாலிட்டிக்ஸ் பற்றி படம் பண்ணணுன்றது ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு டூ இட். சயின்ஸ் ஃபிக்ஷன் அந்த மாதிரி பாலிட்டிக்ஸ்ன்றது ஒரு ஜானர் கிடையாது ஆக்சுவலி. இட்ஸ் அ டாபிக், ஐ மீன் இட்ஸ் அ திங். ஸோ எனக்கு ஐ வாண்ட் டு டூ அபவுட், ஐ ஆல்ரெடி வி கேவ் எ ஹிண்ட் இன் புதுப்பேட்டை, லைக் பாலிட்டிக்ஸ் அதில் வரும். ஸோ ஐ வாண்ட் டு டூ சம்திங் எல்ஸ், லைக் இது கேங்ஸ்டர் இல்லாமல் ஐ வாண்ட் டூ பாலிட்டிக்ஸ் பற்றி லைஃப் பண்ணணும். கமிங் பேக் டு ஐடியாஸ், அந்த ஐடியாஸ் திடீர்னு குளிக்கும்போது வரும், திடீர்னு நடந்து போகும்போது வரும், ஸ்ட்ரைக் ஆகும். பிகாஸ் ஐ ஹாவ் அ மைண்ட் ஆஃப் ஆல்வேஸ் திங்கிங் something I want to do, something I want to do அப்படின்னும்போது. So it's an inspiration, like something it will click in the brain, and that's why I want to tell it's better you have now mobile phones have come, like always when your ideas come, make a note of it. A lot of people have told you that because we will forget those ideas. ஆக்சுவலி சொன்னதில்லை. ஸோ அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எதுவாக இருந்தாலும் உடனே அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பிகாஸ் யூ வில் forget it, like. ஸோ அந்த மாதிரி சில ஐடியாஸ், அந்த இன்ஸ்டிங்க்டில் வர ஐடியாஸ் மைட் பி கோல்டு. ஸோ நம்ம அப்புறம் இதை டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு விடாதீங்க. மேக் a note of it, and I'll tell you a secret. When you make a note of it and start typing it, you will flow, you will start writing it, you will start writing it more and more into it, and then you will find it end up writing synopsis, because writing screenplay is one of the toughest jobs in the world. Right. So adukku ukkandu yosichu, I think it's difficult, one of the most difficult jobs in the world. You'll go mad actually. So that is the only way we get inspired, you know. And some of these ideas, நீங்க சொன்ன மாதிரி சில ideas might be gold, but some of them may not work. No, we will crucify it before we taking it forward. Not all the ideas, before we decide that இந்த ஐடியா எடுத்து படம் பண்ணலாம் போதே a filmmaker we will crucify. சில சமயம் மட்டமான ஐடியாவாக இருக்கும், சில சமயம் இல்லை இந்த ஐடியா நல்லா இருக்கேன்னு தோணும், அதுலேருந்து இன்னொரு சீன் டெவலப் பண்ணணும். இட்ஸ் கால்ட் லைக் என்னது ஒரிஜினலாக வர்றது இல்லையா, நம்மளுடைய தாட் ப்ராசஸில் வர்றது இல்லையா. இட்ஸ் நாட் வி ஆர் ட்ரைங் டு டூ சம் அதர் ஃபிலிம். ஸோ ஒரிஜினலாக பண்ணும்போது வெதர் இட்ஸ் ஸ்டூபிட் ஆர் நாட், ஐ பிலீவ் இட்ஸ் காட் அ வேல்யூ. ரைட். ஸோ நீங்கள் வாட் கைண்ட் ஆஃப் ரைட்டர் ஆர் யூ? நீங்கள் லைக் ஐ வாஸ் சம் ஃபில்ம் மேக்கர்ஸ் திஸ் கொஸ்டின். சில பேர் வந்து லைக் நாவலிஸ்ட்லேயே 2 டைப் இருக்காங்க. ஒருத்தர் வந்து இப்போ எழுதும்போது நான் ஃபஸ்ட் சாப்டர் எழுதுவேன், அப்படியே எழுதிட்டே போவேன், லெட் த ஸ்டோரி டேக் மீ வேர் இட்ஸ் கோயிங் அப்படின்ட்டு எழுதுவாங்க. சில பேர் வந்து ஒரு பிகினிங், ஒரு ரஃப் ஆர்க் அண்ட் தி எண்ட், ஸோ பிகாஸ் தே வாண்ட் டு சி ரஃப்லி வேர் இட் வில் கோ, அண்ட் தென் அப்புறம் தான் எழுத ஆரம்பிப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி எந்த டைப்பில்? நான் எழுதுறது ப்ராப்பர் ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட். மை ஸ்கிரிப்ட், even I give it to the scene papers, it is not only for the artist, it is for the cameraman, how the camera moves. So I write it like a script, I write it like how the movie flows. Right. Like how in the movie flows in the editing room, I write it like that. Because it makes my job easier when I convert it. See, the camera moves அப்படின்னும் போது நம்ம அந்த இடத்துல போய் கேமரா மூவ்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ when I write it here as a screenplay, I think proper screenplay format is, that is what screenplay format is called, screenplay. Right. It's not a stage play. So screenplay we write like 120 pages bounded script, like a professional term, that's how I write. Plot points, everything we follow. When the cameraman is, do you give your camera, your photography, DOP and all that, அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கா? பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி நீங்களே டிசைட் பண்ணிட்டீங்கன்னா what inputs do you get from them? இல்லை, நாங்களே டிசைட் பண்ணுறது இல்லை. we might be wrong so many times. Right. So in this film, like Shiva is a cinematographer, like Kolumavu Gokila, I hate it. He's got a phenomenal brain about lighting and everything. So he will come and tell me, "Ipdi vena idu konjam better aagala." It's about how working together as a team. In this film, I'm blessed with such a cinematographer. He works hard, and he will lighting ellame different, newer, and I also a lot better. And
I'm always blessed with good cameraman. Ramji is a nice, very nice cameraman, and Arvind is a superb cameraman. So it's like நான் சொல்கிறது தான் இல்லை, it's like a team. Like we come up, director can come up with the idea, but director don't know இந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகுமா, அந்த லென்ஸ் ஒர்க் அவுட் ஆகுமா, அந்த எக்ஸ்போஷரில் நம்ம கேட்குற மாதிரி டார்க்கானு சொல்லிடுவோம். பட் அது கேமராமேனுக்கு தான் தெரியும் அது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்றது. ஸோ எவ்ரி கிராஃப்ட் இஸ் டிஃப்ரெண்ட். ஐ வாண்ட் டு deal by myself with one day as a filmmaker. Not, I don't interfere much in any other department. But you're saying you know like about the lenses and things like that. And அதெல்லாம் எங்க கத்துக்கிட்டீங்க நீங்க? Lenses, I think it comes with the experience, and from the first film, I've been here for now 20 years. Almost, so it comes with the experience, and you need to, I think I need to have an eye. லைக் சர்டன் எமோஷன்ஸ் இப்போது ஒரு எமோஷன் கன்வே பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். இப்போ ரெண்டு பேர் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு கான்வர்சேஷன் நடக்குது, யூ கேன் கன்வெர்ட் இட் இன்ட்டு ஒரு 100 விதமாக பண்ணலாம். லைக் வி ஹாவ் 10 டிஃப்ரெண்ட் லென்சஸ். நீங்கள் 24 பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும், 50 பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும், 75 போகிறீங்கன்னா அதுக்கு ஒன்று, 100 க்ளோஸ்அப்லேயே பண்ணுறீங்கன்னா தென் யூ கம் அப் வித் அ பேன். இட்ஸ் லைக் எவ்ரி திங் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் மீனிங். லைக் when you go more of lenses, more and more, you get background will be blurred, you get a very powerful shot. But some of the lenses, you put the same shot at 24, you get that silence. Hold together ரெண்டு பேரும் சைலண்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. It's about like the, again I come up with script, what that line means. Both of them start, what lines is important. That's how we perceive cinema. It might be wrong, but that's how I perceive my cinema. No. I was actually going to ask you this question later, but இப்போவே நீங்கள் இந்த டாபிக் ஆரம்பிச்சனால கேட்குறேன். இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில் காலிவுட்டில் most of the writers are directors also, or most of the directors are also writers. ஸோ நீங்கள் எழுதும்போது முதல் டிராஃப்ட் எழுதும்போது கதையை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி எழுதுவீங்களா? அது கேரக்டர்ஸ் எப்படி டெவலப் ஆகுது, பிளாட் எப்படி டெவலப் ஆகுது, நரேட்டிவ் எப்படி போகுதுன்னு டெவலப் பண்ணுவீங்க? இல்லை நீங்கள் அந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்க டேரக்டர் வந்து இந்த ஷார்ட் இப்படி எடுத்தால் நல்லாயிருக்கும், அந்த ஷார்ட் பற்றி யோசிக்கவே மாட்டோம். அந்த டைமில் வந்து ஒன்லி வி ஃபோக்கஸ் ஆன் ஸ்க்ரீன் பிளே. அந்த டைமில் ஷார்ட்லாம் யோசிச்சுட்டு இருக்க முடியாது. பிகாஸ் ஸ்க்ரீன் பிளேவே வந்து நம்ம எழுதுறது திரும்பி, அதான் ரீரைட்டிங்கிறது இட்ஸ் எ வெரி க்ரூஷியல் பார்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே. நம்ம திரும்பி படிக்கும்போது நம்ம எழுதுனதெல்லாம் முட்டாள்தனமாக இருக்கும், ஐயோ இந்த இது நல்லாவே இல்லை, இதையாக நம்ம எழுதணும். ஸோ அந்த சீன் எடுக்கும்போது 30வது சீன் அடிப்படும், இந்த 15வது சீன் எடுக்கும்போது நாங்கள் 22வது வருஷம், இது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கே நம்ம டைம் கரெக்டாக இருக்கும். இது அப்பயே நம்ம ஷார்ட் வைக்கிறதுன்னு இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோன்னா வீல் எண்ட் அப் மேக்கிங் எ ஸ்டூபிட் ஸ்கிரிப்ட். ஒன் ஆஃப் த ஹால்மார்க்ஸ் ஆஃப் யுவர் ஃபிலிம்ஸ் இஸ் நீங்கள் கலரை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சென்ஷுவலாக இமோஷ்னலாக யூஸ் பண்ணுறவர். அந்த டிசிஷன்ஸும் உங்கள் ஃபைனல் டிராஃப்டில் இருக்குமா, இல்லை அதெல்லாம் வந்து செட்டில் டிசைட் பண்ணதா? இல்லை, ஸ்கிரிப்டில் இருக்கும், சிலது செட்டில் தோணும். லைக் காதல் கொண்டேனில் வந்து இப்போ எங்களுக்கு நான் கன்சீவ் பண்ணியிருந்தது, ஃபைட் மாஸ்டரும் வந்துட்டார், தனுஷ் லாஸ்ட்டில் டான்ஸ் ஆடுவார் பாரு அந்த தீமுக்கு வந்து. ஸோ ஃபைட் மாஸ்டர் வந்துட்டார், இட்ஸ் சப்போஸ் டு பி தனுஷ் ஃபைட்டிங் த அதர் ஹீரோ, லைக் அவர் பேர் சுதீப் நினைக்கிறேன், சுதீப்பியா, அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு அடிச்சுக்கிறது தான் இருந்தது. ஏன்னா எனக்கு செட்டில் போயிட்டு தோணும்போது இங்கே ஒரு ஃபைட் இல்லையே, இங்கே ஒரு சாங்கோட ஒரு ஃபைட் எடுத்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே இந்த தீம் இருக்குல்ல அதை ப்ளே பண்ணுங்க. ஸோ அது தீம் கூட எடுத்துகிட்டு வரல நாகரில். ஸோ ஐ பிளேட் இன் ஒரு சம்திங் லைக் ஏதோ ஒரு பேட்டரியில் எதுலையோ போட்டு இந்த டேப் ரெக்கார்டில் போட்டு தென் வி பிக்சரைஸ் த ஹோல் திங். ஸோ ஸ்டண்ட் ராம்பராஜ்குமார் சார் வந்து இஸ் அ ஸ்டண்ட் கோஆர்டினேட்டர், அவர் வந்து அதுக்கு அவருக்கு டான்ஸ் பண்ணணுமா அதுக்கு அப்படின்னு, இட்ஸ் ஒன் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வி டிட் லைக் அ டான்ஸிங் கைண்ட் ஆஃப் ஃபைட். அது வந்து ஸ்பாட்டில் சிலது ஸ்பான்டேனியஸாக தோணும், சிலது ஸ்கிரிப்டில் ஏற்கனவே சொல்லியிருப்போம். எனக்கு மோர் ஆஃப் ஐ ஃபாலோ மை இன்ஸ்டிங்ஸ். லைக் அங்கே சொல்லும்போது சில இடத்துல இது கொஞ்சம் பெட்டராக இன்னும் வேறு இருக்கும்போது ஸ்கிரிப்டை அப்படியே அங்கே யூ கான் கன்வெர்ட் இட். ஏன்னா அந்த இடத்துல ஸ்கிரிப்டில் இருக்கும் இப்படி இருக்கணும், ரெண்டு பேரும் எமோட் பண்ணுறாங்கன்றது. பட் அந்த ஒரு ஆர்டிஸ்ட் எமோட் பண்ணும்போது அது சரியாக இருக்காமல் போகலாம். அப்போ we have to adopt our script also a bit to suit the characters. So that is altogether it's a different process. What about something like the opening of புதுப்பேட்டை, where தனுஷ் அந்த கேரக்டர் வந்து ஜெயிலில் இருக்காரு, தி வெரி வெரி ஸ்ட்ராங் green light on one side and red light on the other side, அந்த மாதிரி decisions-லாம்? It's like Arvind's idea. It is Arvind's idea, and we pitch it each other. இந்த இடத்துல green இருக்கணும், I wanted that green jail, and that's a whole ஒரு அந்த ஃபிலிம்க்கு we want to give it a color.
like because of those color புதுப்பேட்டை அந்த இதுக்கு வரும்போது ரெட் அண்ட் க்ரீன் we wanted to use it throughout the film. என்னன்னா நம்ம படம் அப்படின்ட்டு வரும்போது entire credit goes to the filmmaker. Right. We forget a lot of times about the cinematographer and then the production designer, all those stuff. It's actually, that's what I'm saying, it's a teamwork actually. Yeah, red and green, red both violent colors, you know. So he's a violent, he's a gangster and he's been like inside the prison, so we thought it will be in red, and also the violence is red actually. Blood is the color of red. So we want to maintain that he's done a lot of murders and sittings, so we want to background la and red irundite irukonu. Green is that the prison ku oru tone, we want to set it up, right. Something like that. Actually எனக்கு மறந்துச்சு. Yeah, the big problem ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கேட்டா, because எனக்கு actually உங்களுக்கு ஒரு ஸ்டேஜிங் பத்தி ஒரு question இருந்தது. I don't know if you remember, but புதுப்பேட்டையில தான் தனுஷோட அப்பா வந்து அவர்கிட்ட இருந்து போறேன்னு சொல்லுவார். அப்போ வந்து there is a அவங்கெல்லாம் வந்து ஒரு லைனாக நின்றுட்டு இருப்பாங்க. பட் நீங்கள் ஸ்டேஜ் பண்ண விதம் வந்து தனுஷோட ஹெட்டுக்கு பின்னாடி கேமரா இருக்கும். ஸோ ஆக்சுவலி நீங்கள் ஸ்க்ரீன் இப்படி இருந்ததுன்னா தனுஷோட ஹெட்டே வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த ஸ்க்ரீனில். That's a very interesting choice. அந்த மாதிரி I wanted to ask you one or two things like that. More of அந்த ஷார்ட் கேட்டிங்கன்னா இட்ஸ் மோர் ஆஃப் எ சுப்பீரியாரிட்டி. இப்போ அந்த இடத்துல ஹெட் வச்சா அவங்களுக்கு எப்படி தெரியும் உங்கள் சுப்பீரியர் ஹெட் அண்டு பாக்கி இருக்கவங்கலாம் அவருடைய மெர்சியில் இருக்காங்க, அவங்கெல்லாம் போகிறதுக்கு இஸ் அ டான். ஸோ டானோட ஹெட்டுக்கு பின்னாடி ஷார்ட் வச்சா இட்ஸ் ஆக்சுவலி ரொம்ப வியர்ட் ஷாட். பட் ஐ வாண்ட் டு கோ வித் த ஷாட் பிகாஸ் ஐ வாண்ட் டு ஈவன் அடுத்த ஷாட்டில் வந்து லோ ஆங்கிள். Why low angle we want to see is like கால் மேலே கால் போட்டிருப்பார், because we want to prove like because அந்த சீனே வந்து he is gonna kill the father. அப்படி ஒரு that weirdness we decided like I'm gonna go with weird angles, and we have the Super 35 camera which is a Super 35 version of it, like the first film to do it in South India. We have a lot of choices with the thing. So that's the it's differently because a lot of people are afraid to keep those angles. Right. They may think even sometimes idu nalla irukadu in the shot kuda we might say, and later ellarum hero oda front face la kaamipanga neenga or pinadi poi. And I also love those lenses that 8 something, like if you keep an 8 lens or a 12 or something, you go more close to the artist, you get more of artist எல்லாமே தெரியும். அண்ட் ஃபிஷ் அந்த மாதிரி ஒன்று வரும்போது தட் லாட் ஆஃப் எஃபெக்ட்ஸ் இட் இஸ் ஹவு டு கன்வே த ஸ்கிரிப்ட் த்ரூ இட். இந்த ரீசெண்ட் இவெண்ட்டில் சூர்யா said he's a fan of your craft. உங்கள் ஸ்டீவன் செல்வார்பக்னு கூப்பிட்டாரு. அண்ட் யூ யூ ரியலி ஹாவ் அ வெரி யூனிக் ஐ. ஹவு இஸ் த ட்ரான்சிஷன் பீன்? இப்போ ஃபிலிம்லேருந்து டிஜிட்டலுக்கு வந்த ட்ரான்சிஷன், சில பேர் வந்து they say they still prefer film, சில பேர் வந்து they are saying digital is much better. நீங்கள் எந்த சைடில் விடுறீங்க? Actually it's a blessing. I'll say it is a blessing because we make errors, like we are not like அந்த மாதிரி வரும்போது we can கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாம். ப்ளஸ் ஃபிலிம்க்குன்னு லைட் பண்ணுறது வேறு ஒன்று வரும், ஓவர் எக்ஸ்போஸ் ஆகலாம், லைக் அண்டர் எக்ஸ்போஸ் ஆகிடலாம். பட் டிஜிட்டல்னா we can always correct it in the DA or something like that. But so it's actually a blessing also. இப்போ என்னென்னா நம்ம நிறைய பேர் படம் பண்ணலாம், லைக் எல்லா யங்ஸ்டர்ஸும் லைக் 4K அந்த மாதிரி கேமரா சோனி ஆர் சம்திங் லைக் தட் யூ கேன் டேக் இட் and Panasonic, and we can make a movie even in a mobile camera. Right. Everything you need to know how to write a script. Again we are coming to the point, padam edukkiradhu வந்து easy, writing screenplay, correct screenplay is the most difficult thing. So I support that, but saying that and the film can இருக்கிற textures, that colors, because my first almost 5-6 films Dil Aayirathil Oruvan I worked in films. அதுக்குன்னு இருக்க ஒரு பியூட்டி ஒன்று இருக்குது, அதோட கலர்ஸ் இருக்குது, அதோடைய டோன் ஒன்று இருக்குது. அது டிஜிட்டல் வந்து என்ன பண்ணாலும் வந்து அதுக்கு மேட்ச் ஆகாது. லைக் இட்ஸ் மை ஒப்பீனியன். நோ வே, பட் இட்ஸ் பிகம் எக்ஸ்பென்சிவ் ஃபிலிம்ஸ் ஆர், தட்ஸ் வை வி ஹேவ் டு ஸ்டிக் டு டிஜிட்டல். நீங்கள் ட்விட்டரில் இருக்கீங்க, ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இல்லை அது ரிலீஸ் ஆன அப்புறம் நீங்கள் என்ன பஸ் வருதுன்னெலாம் பார்ப்பீங்களா? அதை பற்றி என்ன பேசுகிறாங்க அதெல்லாம் பார்ப்பீங்களா நீங்கள்? Obviously we see like how it's been the reviewsலாம் அப்புறம் லைக் ஃபீட்பேக் அதெல்லாம் அப்புறம் பார்ப்பீங்களா? பார்ப்போம் எல்லாருமே, அது definitely. No, சில பேர் they'll shut themselves away, so அதான் I wanted to ask. நீங்கள் ரொம்ப I mean I see because we have to know where we made mistakes. நம்ம எங்கே பண்ணணும்னு தெரியணும்ல. It's not we make perfect films. So when இது பண்ணும்போது இது இப்போ தப்புனும்போது it's a very good learning experience. ஸோ இப்போ இது கரெக்டுன்னும் போது நம்ம எப்போ நம்ம ஐ மீன் ஒருத்தராக வளர்ற இருக்குது இல்லையா,
நம்ம அப்படியே படம் எடுத்துகிட்டு இருக்கோம், நம்ம வளரணும். அதுக்கு வந்து இட்ஸ் வெரி குட். லைக் யூ see when people pinpoint your mistakes and you learn from your mistakes. பட் ட்விட்டரில் there is also this there is a tendency towards ஒரு மாஸ் ரியாக்ஷன் தான் கிடைக்கும் உங்களுக்கு இல்லையா? மோஸ்ட்லி இப்போ வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ட்விட்டரில் எல்லோரும் அவெஞ்சர்ஸ் பற்றி பேசுகிறாங்க, இல்லை காஞ்சனா 3 பற்றி பேசுகிறாங்க, இல்லை கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பற்றி பேசுகிறாங்க. ஸோ do you feel that இப்போ நீங்கள் ரொம்ப இண்டிவிஜுவலாக ஒரு உங்கள் ஹார்ட்டு கிட்ட இருக்கிற ஒரு படம் எடுத்துகிட்டு அது வந்து சம்டைம்ஸ் போய் சேரலையோ, பிகாஸ் இப்போ எல்லாருமே இந்த மாதிரி தான் படங்கள் விரும்புகிறாங்க, இந்த மாதிரி தான் படங்கள் பார்க்குறாங்க, அந்த மாதிரி சம்டைம்ஸ் யூ ஃபீல் டிஸ்டன்ட் பிகாஸ் யூ ஃபீல் தட் த ஃபில்ம்ஸ் தட் சம்டைம்ஸ் யூ வாண்ட் டு மேக் அண்ட் த ஃபில்ம்ஸ் தட் த பீப்புள் ஆன் ட்விட்டர் வாண்ட் டு கன்சியூம் ஆர் ஸ்லைட்லி டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு எப்போ? நார்மலி ஐ லவ் எவ்ரி ஃபிலிம். நீங்கள் என்ன ஒரு ஆடியன்ஸாக படம் பார்க்க சொன்னீங்கன்னா ஐ லவ் டு see Avengers, I love to see different kind of films. It is how as an audience I am, and when I make it I see what films I want to make. So not how they will react. அப்படி பார்ப்பீங்களா? இல்லை, more than that I see how what I want to make. Okay. இதுதான் அவங்க அப்படி பார்க்குறது அவங்களுக்கு அப்படி நம்ம nobody can work. How what I want to make some people, because a film is a different perception. சில பேர் இதுக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காம போகலாம். இட் ஷோஸ் their இண்டிவிஜுவல் பிடிக்காதுன்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ஓன் ரீசன் இருக்கலாம். லைக் அவங்களுக்கு அந்த டைம் வந்து வேறு மென்டாலிட்டியில் அவங்க படம் பார்க்க வந்திருக்கலாம். ஸோ நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அது நம்ம வந்து ஒரு ஒப்பீனியனாவோ ஜட்ஜ்மெண்ட்டாவோ we can't take it like. But so you don't let it affect you too much in terms of supposing they say definitely it will affect you. நீங்க ஸ்கிரிப்ட் எழுதும்போது what I'm asking is எல்லாரும் அந்த மாதிரி தான் விரும்புறாங்க போல இருக்கு, அந்த மாதிரி இல்லை. Once I start writing script, actually I don't bother about even the family. எழுதும்போது I get completely immersed in the script, so I don't even my wife used to tell me you have to eat, because the characters I love to write about the characters, அவங்களுடைய ஒரு ஜேர்னி, அவங்களுடைய இந்த மூட் ஸ்விங்ஸ். ரைட்டிங் இஸ் லைக் ரைட்டிங்னா நான் சொல்கிறது நம்ம ஸ்க்ரீன் ப்ளே அதான் சொல்கிறேன். திருப்பி ஒரு படமே ஓடுற மாதிரி தெரியும் அந்த இடத்துல அவங்களுடைய ஓகே அந்த இடத்துல லைக் கொக்கி குமார் இப்படி ஃபீல் பண்ணுறோம், அவங்களுடைய ஐஸ் இப்படி பிரைட் ஆகுன்றதை நான் டைப் பண்ணணும், அப்போ தான் நல்லா ஆர்டிஸ்ட்டை சொல்ல முடியும். ஸோ அந்த இது இருக்கும்போது எந்த ஒப்பீனியனும் உங்களுக்கே தோணாது. லைக் when you are such immersed in a screen play, nothing will happen to you. But obviously it is you have to watch என்ன மாதிரி பப்ளிக் என்ன மாதிரி படம் விரும்புகிறாங்க அப்படின்றதுக்கு. ஐ டோன்ட் ஃபாலோ இட் பப்ளிக் இந்த மாதிரி தான் மீன் ஆடியன்ஸ் இப்படி தான் படம். when the movie is good they'll watch it. That's how I always think about the audience. லைக் அப்படின்னா இப்போ சூப்பர் டெலிக்ஸ் இஸ் nicely received. இப்போ ட்விட்டரில் வந்து மூவிஸ் பற்றி மட்டும் இல்லை, ஒரு சோஷியலாகவும் இட்ஸ் அ வெரி என்கேஜிங் பிளாட்ஃபார்ம். ஸோ ரீசெண்டாக வந்து லைக் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட், ஆக்சுவலி மை ஃபேவரட் ஃபில்ம் ஆஃப் யோர்ஸ், which is 7G ரெயின்போ காலனி. அந்த படம் வந்து என்னை ரொம்பவே பாதித்த படம். ஐ ஸ்டில் லவ் தட் ஃபில்ம். இப்போ ஓவர் டைம் there's been a lot of talk about Me Too and stalking and violence against women and consent and things like that and all. இப்போ இந்த வேர்ல்டு இருக்கிற இந்த சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் அந்த ஆப்வியஸ்லி எவ்ரி ஃபில்ம் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் டைம். அந்த டைமில் என்ன பண்ணீங்களோ அதை யூ கேன் நாட் ஜட்ஜ் ஓல்டர் மூவிஸ் பை கரண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். பட் இப்போ வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்தால் வுட் செல்வராகவன் மேக் இட் அ லிட்டில் டிஃப்ரெண்ட்லி? ஆப்வியஸ்லி யா நாங்கள் பண்ணும்போது வேறு டிஃப்ரெண்ட் சொசைட்டி இருந்தது வந்து ஆக்சுவலாக. அப்போ மொபைல் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, எதுவும் கிடையாது. ஒன்லி வே டு கெட் அட்டென்ஷன் ஆஃப் உமன் வந்து பின்னாடி போகிறது தான் இருந்தது. இப்போ எடுக்கும்போது ஆப்வியஸ்லாக நம்ம மொபைலில் வாட்ஸ்அப்லேயே கேட்கலாம், do you think you fall in love? Definitely I will change the script. I won't make another 7G Rainbow Colony. We have to be socially responsible also. But I think one of the things about 7G Rainbow Colony is also because சோஷியல் ரெஸ்பான்சிபிள் ஒரு இடத்துல இருக்குது, பட் ஆல்சோ இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ் இன்னொன்று இருக்குல்ல. பிகாஸ் இப்போ வந்து சப்போஸ் இங்கே ஒரு கொலைகாரனை ஃபாலோ பண்ணேன்னா இட்ஸ் ஆப்வியஸ்லி நாட் அ சோஷியல் ரெஸ்பான்சிபிள் கேரக்டர். பட் ஆனாலும் ஒரு கொக்கி குமாரை பற்றி பண்ணோன்னா அவரை சுற்றி இருக்கிற ஒரு ட்ரூத்தை தான் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். வேர் டு யூ ட்ரா த லைன் பிட்வீன் ஸ்டேயிங் ட்ரூ டு த கொக்கி குமார் கேரக்டர் லெட்ஸ் சே ஆர் ஸ்டேயிங் ட்ரூ டு ரவி கிருஷ்ணா இன் 7G அண்ட் பீங் சோஷியல் ரெஸ்பான்சிபிள்? அது எப்படி அந்த பேலன்ஸ் எப்படி வரும்? இல்லை we are talking about உமன்றது வேறு. பட் when it comes to the script வந்து the time has to come. நீங்கள் நம்ம படங்களை வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்க கற்றுக்கணும். why you shouldn't follow அதில் குமார் இப்படி பண்ணுறாரு, அதில் இவர் இப்படி பண்ணுறாருன்றது வந்து அது அப்படியே அவ்வளோ தூரம் இம்மர்ஸ் ஆகக்கூடாதுன்றது நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நம்ம தேட்டருக்கு போகிறோம், ஒரு என்டர்டெயின்மெண்ட் பார்த்தோம்,
அது நம்ம ஒன்றும் பண்ணவும் முடியாது. பிகாஸ் எனக்கே நடக்கும். அதில் ஒரு சிகரெட் பிடிச்சாரு நான் சிகரெட் பிடிக்கணும்னு தோணுது அப்படின்னும் போது. ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் கொஸ்டின் யூ ஆர் ஆஸ்கிங். ஐ திங்க் வி ஹாவ் டு அடாப்ட் டு த சிச்சுவேஷன் வாட் இட் ரெக்வயர்ஸ். லைக் பட் குக்கிக்குமார் அது மாதிரிலாம் போகும்போது இட்ஸ் a different genre. Like that I think we have a lot of freedom even to know like gangsters, like or movie like Godfather. We have a lot of freedom like that, like because that completely talks about a different rise and fall of a dawn, which நமக்கு மெஜாரிட்டி ஆஃப் த திங் இல்லையே, நம்மளுக்கு எல்லோரும் வேறு இருக்கு இல்லையா. பட் வென் வி டீல் வித் சென்சிட்டிவ் இஷ்யூஸ் ஐ திங்க் வி ஹாவ் டு பி சோஷியலி ரெஸ்பான்சிபிள். பிகாஸ் ஐ ஃபீல் லைக் எப்படி சொல்கிறது, நம்ம இட் மைட் இன்ஃப்ளூயன்ஸ் அன் ஆடியன்ஸ். தட்ஸ் வாட் ஐ சே. ஓகே, மயக்கம் என்ன, இரண்டாம் உலகம், இதில் வந்து விமன் கேரக்டர்ஸ் வந்து ஒரு கார்டியன் ஏஞ்சல் மாதிரி வராங்க. தட் இஸ் ஹீரோட க்ரோத்தை எய்ட் பண்ணுற கேரக்டர்ஸாக வராங்க. நம்ம ஹீரோ ஓரியன்ட் இண்டஸ்ட்ரியில் இஸ் த ரிவர்ஸ் பாசிபிள்? ஒரு ஹீரோயினோட கேரக்டர் ஆர்க்கை ஒரு டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு ஹீரோ தன்னை அர்ப்பணிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் எழுத முடியுமா? இஸ் தட் பாசிபிள்? ஐ மீன் இட்ஸ் பாசிபிள், எஸ், பட் இஸ் இட் லைக் சம்திங் யூ see happening the reverse? Because one of the complaints is that நம்ம ஹீரோ ஓரியன்ட் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கிறதுனால இந்த ஹீரோ ரோல்ஸ் தான் நிறைய டிஃபைன் ஆகி வருது. ரிலேட்டிவ்லி அவங்களுக்கு கம்பேர் பண்ணால் ஹீரோயின்ஸ் ரோல்ஸ் அவ்வளோ லைக் டிஃபைன் ஆகலைங்கிறது தான் ஒரு திங் ஓவர் த இயர்ஸ். What do you feel about that? Well, I feel I write a lot and so I can't summarize it because my characters have to be strong. So I never had such a like my commander as like Right. character like Dhanushna is a big star that time, so he didn't have any problem. Like Yamini is a bigger character, or even in this film Sai Pallavi has a very big role. Right. So we never face that problem. Like, so I don't have that issue. Okay. உங்கள் ஹீரோஸை பற்றி கொஞ்சம் பேசலாம். துள்ளதோட மேலே த ஹீரோ வந்து ஒரு மீன் விற்கிறவனோட பையன், காதல் கொண்டனில் ஒரு ஆர்ஃபன், 1001 கூலி, 7Gல ஒரு மிடில் கிளாஸ் பாய். பட் ஆனால் அவரை வந்து சேரியில் இருக்கிறவன் தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் நீங்கள் ஆஸ் யூ கம் பை மயக்கமேனில் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபர், இரண்டாம் உலகம்ல இஸ் அ காலேஜ் ப்ரொஃபஸர். இது செல்வராகவன் ஹீரோ கைண்ட் ஆஃப் ரைசிங் அப் த சோஷியல் ladder? Might be. Because you have to see where I was born and brought up, it is Srinagar, and I will tell you I don't see it as slum. Because I hate to use that slum. Right. Because I have never seen இப்போ கூட எங்கள் வீட்டில் பேசிகிட்டு இருப்போம், we were very happy in that poverty. ஸ்ரீநகர், சைதாப்பேட், எவ்ரிவேர் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ஏன்னா பக்கத்தில் ரொம்ப அந்த ஒரு நெய்பருக்குள்ள நெய்பர் லவ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஐ மீன் ஐம் நாட் சேயிங் இட்ஸ் நாட் தேர் இன் த அப்பர் சொசைட்டி அப்படின்ட்டு இல்லை. பட் நாங்கள் அங்கே வந்து எனக்கு பிரியாணி சமைக்கிறாங்க அந்த மேல் வீட்டில் அப்படின்னா உடனே எல்லார் வீட்டுக்கும் வரும் ஒரு கப்பில் ஸ்பூனில் வந்து. ஸோ தட் பிகாஸ் இட் இஸ் அந்த மாதிரி என்னுடைய ஒரு ஜேர்னின்னு வரும்போது ஃபிலிம் மேக்கர் நம்ம பார்த்தது தானே எடுக்க முடியும். ஆர் சப்கான்ஷியஸ்லி ஐ வுட் ஹவ் ஃபாலோட் ஹவ் ஐ க்ரோன் அப் அண்ட் இட்ஸ் மை ஓன் க்ரோத். லைக் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் பற்றி நிறையா பேசுனீங்க, பட் யூ ஆல்சோ ரைட் லிரிக்ஸ். தட் இஸ் a little more abstract லெவலில் நீங்கள் எமோஷன்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். Do you enjoy writing lyrics? I don't. You don't? Because it's difficult to write lyrics. Like correct. Because you just said screen play எழுதுறது மாதிரி கஷ்டமான விஷயம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்க. இது ரொம்ப கஷ்டம். லிரிக்ஸும் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ப்ராசஸ். ஏன்னா மியூசிக்கில் எழுதணும், கரெக்டான வேர்டு கரெக்டாக வரணும், ரேதர் தென் கிராமர் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். பிகாஸ் எனக்கு இப்போ ஒரு வேர்டு தப்பாயிடுச்சுன்னா நிறைய பார்க்கணும் அந்த. ஸோ நம்ம ஐ வில் ரிமைண்ட் மை செல்ஃப் as a ஃபிலிம் மேக்கர். ஐ டோன்ட் வாண்ட் டு பி சில சமயம் ஏன்னா நம்ம எழுதுகிற மாதிரின்னு அது ஒரு நாட் நம்ம எழுதுகிற மாதிரின்னா எனக்கு நான் எழுதுகிற மாதிரி வரும்னா ஐ கேன் ஃபாலோ த கேரக்டர்ஸ் மச் மோர். இப்போ பற்றினும் போது இவருடைய அந்த டீப் எமோஷன்ஸ் என்னால் லிரிக்கில் கொண்டு வர முடியுன்றதால சில பாட்டுகள் எழுத வேண்டியிருக்கலாம். பட் நார்மலி இட்ஸ் a very difficult process. I don't want to be a lyric writer. யுவன் சங்கர் ராஜா, அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி நீங்கள் நிறைய பேசியிருக்கீங்க நிறைய இன்டர்வியூஸில். ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் does he still manage to surprise you? யுவன் இஸ் a genius. நான் சொல்லலாம் இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணுன்றது. அவர் வந்து ஓகே செல்வாக்கு இது கரெக்டாக பண்ணணும் அப்படின்றத வந்து ஹீ ஒர்க்ஸ் மச் லைக் லாட் ஆஃப் ஹோம்ஒர்க். அண்ட் ஐ திங்க் நானே பிடிச்ச அவருடைய ஃபிங்கர்ஸ் சொல்லுவேன் எப்படி இப்படி வாசிக்கிறீங்க. அண்ட் ஈ திங்ஸ் ஆஃப் லாட் ஆஃப் நியூ டியூன்ஸ் அண்ட் ஈவன் ஒரு புது சவுண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கணும் நம்ம அவருடைய மியூசிக்லன்றதில் இஸ் வெரி கிளியர். அண்ட் மோர் தென் தட் வி ஒர்க் இன் ஃப்ரம் துளுவதலமே டில் நவ்.
ஸோ எனக்கு ரொம்ப வி ஆர் வெரி கம்ஃபர்டபுள். நான் ரொம்ப அவருக்கு எக்ஸ்பிளைனும் பண்ண வேணாம், நான் கொஞ்சம் சொல்ல வந்தாலே ஓகே நீ என்ன சொல்கிறியோ இதானே இந்த இப்படி வரணும், அது இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப். ஆல்சோ ஐ பர்சனலி பிலீவ் இஸ் அ பியூட்டிஃபுல் மியூசிக் டைரக்டர். இல்லை வாட் ஐம் சேயிங் இஸ் அதே தான். ரொம்ப நாள் ஒருத்தர் தெரிஞ்சா யூ ஆல்மோஸ்ட் பிகின் டு செகண்ட் கெஸ்ல அந்த ப்ராசஸ் சில சமயம் டஸ் இட் மேக் யூ இல்லை அந்த டைமில் தான் வி டிட்ன்ட் ஒர்க் டுகெதர். ஓகே அந்த இது சேம் நம்ம ரிப்பிட்டேஷன் மாதிரி வருது ஒன்று தான். now I worked with GV Prakash and then it's another nice beautiful experience. ஆயிரத்தில் ஒருவன் and Harris in இரண்டாம் உலகம். So it is like when we felt that, but இப்போ ரொம்ப கேப் ஆயிடுச்சு, இல்லை we have to work அப்படின்னும் போதும் we join and we don't have that, both of us won't have that need. I mean, I do a movie outside or Ivan goes for some other director. We don't have that equation. Like, we are very... உங்கள் சவுண்ட் ட்ராக்ஸ் have a very unique soundscape. நீங்களே கொஞ்சம் ரிசர்ச் எழுதி கொடுப்பீங்களா டு த மியூசிக் டைரக்டர்? எனக்கு இந்த படத்தில் இந்த மாதிரி லைக் புதுப்பேட்டையில் யூஸ்வலி அந்த மாதிரி ஒரு பேஸ் ஃபிலிம்க்கு இந்த மாதிரி ஒரு சவுண்ட் ட்ராக் இஸ் நாட் எக்ஸ்பெக்டட். பட் டஸ் தட் கம் only from you and does that come from you also? How do you collaborate with the music directors? I have to tell him, because without telling him how music director will know. எனக்கு இந்த மாதிரி இந்த சீனில் இப்படி வரணும், இந்த இடத்துல இப்படி வரணுன்றதுல I have to 100% tell him. So I do a lot of homework, எப்படி இந்த இடத்துல வரணும், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இது மாதிரி வரணுன்றதை நான் கரெக்டாக அங்கே சொன்னால் தான் இந்த மியூசிக் டைரக்டர் ஆல்சோ லைக் யுவன் வில் நோ ஆர் ஜிவி பிரகாஷ் வில் நோ, இந்த இடத்துல இப்படி கேட்குறாங்கன்றது அவங்களுக்கு புரிய வைக்கணும் இல்லையா. ஸோ ஐ டூ தட் ரிசர்ச் அண்ட் சில சமயம் அவங்க நிறைய யுவன் சொல்லுவார், இந்த இடத்துல நீங்கள் சும்மா நான் வாசித்து காமிக்கிறேன். இட்ஸ் அ டீம் ஒர்க் பேசிக்கலி. ஸோ கேன் யூ கிவ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் லைக் அ கப்புள் ஆஃப் திங்ஸ் யூ லிசன் டு? நம்ம என்ஜிகேக்கு ஸ்கோர் பண்ணும்போது கேன் யூ கிவ் அ கப்புள் ஆஃப் ஆல்பம்ஸ் ஆர் சாங்ஸ் ஆர் சம்திங் நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக யூஸ் பண்ண ஏதாவது சொல்ல முடியுமா டு கிவ் டு யுவன்? இந்த டைம் வந்து யுவன் அண்ட் மீ வி ஹவ் க்ரோன் அப், லைக் வி ஆர் நாட் சேம். ஸோ வென் வி ஒர்க் டுகெதர் அகெயின் வி ஃபீல் அந்த ஒரு வைல்ட்னஸ் இப்போ இல்லை. we become matured and we composed, so we know like இன்னும் இந்த sounds அப்படின்னும் போது is that's all to it. Like we keep hearing about sequels to ஆயிரத்தில் ஒருவன் and புதுப்பேட்டை 2. அது ரெண்டும் இன் ப்ராக்ரஸாக அந்த ஸ்கிரிப்ட்ஸை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? போத் புதுப்பேட்டை 2 and ஆயிரத்தில் ஒருவன் 2 அந்த மாதிரி எண்டிங் கூட பார்த்தீங்கனாலே இட் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ பர்டிகுலர்லி ஆயிரத்தில் ஒருவன் சோழன் பயணம் தொடரணும் போது we wanted to do sequels like definitely, but எடுக்கிற process is now it's become easier, but when we made ஆயிரத்தில் ஒருவன் it was very difficult, like how difficult we have to work, lot of like on thousands of, I still remember பாவம் அவங்க பனியில் இதில் பெயிண்ட் எல்லாம், I remember it's a very very tough work actually. Even now when we make it, it's a very very difficult process. So நம்ம எழுதுறதுன்றது ஈஸின்றது, whether we are ready to spend that much time, actors are ready to okay with that much time, and now we can figure out like கொஞ்சம் ஷார்ட் ஸ்பேனில் பண்ணுறதுக்கு பண்ணாலும் நம்ம இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க எதுக்கு 6 months ஆகுது, ஒரு படம் எடுக்கிறதுக்கு 1 year ஆகுதுன்றது எவ்ரிபடி ஆஸ்க். ஆக்சுவலாக படம் எடுக்க அவ்வளோதான் ஆகும். நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட்டை வச்சுட்டா நம்ம படம் ரெடி ஆகிடுச்சுன்னு நம்ம நினச்சிக்க கூடாது. டாபிக் வந்த உடனே அது ஸ்கிரிப்ட் ஆகி ஷூட்டிங் போன அர்த்தம் கிடையாது. நாங்கள் ப்ரீ பிளான் பண்ணி அது ஒர்க் பண்ணி அதுக்கே ஒரு 4 months ஆகிருக்கும். அப்புறம் நாங்கள் கேமரா வச்சு எடுக்கிறது தான் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து அப்படியே வந்தால் கூட அதுக்கப்புறம் எங்களுக்கு ஸ்பாட்டில் வெதர் சரியாகாமல் போகலாம், திடீர்னு மழை பெஞ்சிடலாம், சில சமயம் வந்து அன்றைக்கி உடல்நிலை சரியில்லாமல் போகலாம், எங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ டைமுன்றது நீங்கள் ஃபில்மிங் கம்மியாக இருக்கணுமே தவிர, எந்த படம் நீங்கள் ஹாலிவுட்லேயே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, எந்த படமாக இருந்தாலும் அவெஞ்சர்ஸ் ஒன்றும் 5 மாதத்தில் எடுக்கல. நீங்கள் அவங்க எவ்வளோ வருஷத்தில் எடுத்தாங்கன்றது டெஃபினெட்லி யூ பின் பாயிண்ட். ஐ திங்க் தட் மச் டைம் இஸ் நீடட் டு மேக் அ மூவி. இட்ஸ் மை ஒப்பீனியன். இப்போ ரீசெண்டாக வந்து ஆயிரத்தில் ஒருவன் ரீரிலீஸ் பண்ணாங்க. இல்லையா? The reception was fantastic. I think அது படம் ரிலீஸ் ஆனதை விட இப்போ இன்னுமே ஒரு கிரேஸ் மாதிரி இருந்ததுன்னு நினைக்கிறேன். What do you think has grown in that film? Or like, do you think your films kind of age well? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உங்கள் படங்கள்லாம் பார்க்குற ஹேபிட் இருக்கா? It was received well that time. It was mixed reviews. I didn't like, it's not a complete, it's not a disaster or something. It's mixed reviews and mixed, some people liked it, some people didn't like it.
and maybe it didn't collect what we expected to collect. Like if it is a big hit in Telugu, like something like that, even it's a mixed experience for us. Like we can't pinpoint whether it's a hit or not, did well. Like இன்னும் நிறைய பண்ணல, நம்ம இன்னும் இந்த அளவுக்கு பிஸ்னஸ் பண்ண அளவுக்கு நம்ம கலெக்ட் பண்ணல. See, we have to understand, we sell it, I mean ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து இப்போதைக்கு ஒரு சப்போஸ் 1 crore, I mean 80 lakhs விற்கிறோன்னா, if you collect 70 lakhsனாலும் it is not a hit. If a movie sells it for 80 lakhs, it has to collect 1 crore, now that it's be considered a hit. So if Arithlorvan collected only 60 lakhs, it will be called a flop. You have to understand how the trade works. So அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ரிசப்ஷன் நல்லா இருக்குது அப்படின்றதுல I don't think audience perception, I think also audience are matured, that I mean the exposure levels have become matured, and they audience are much more they have much more knowledge than us, everything maybe, but I won't call myself as a ahead of times or anything like that time maybe, or on the time I wanted to, as simple as that, I wanted to make what I wanted to make. If it didn't work out, it didn't work out. Now it's accepted, it's just a phase, you know. I'm happy they loved the movie and we got a reception, because ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு டெஃபினட்டாக அக்செப்டன்ஸ் கிடைக்கும்போது தானே வி கேர் a true artist, you know, film maker. ஸோ நீங்கள் பண்ண படங்கள்லேயே உங்களுக்கு ஒரு ஃபேவரட் படம் ஒன்று இருக்கா? No. எல்லாமே இல்லை, I think all of them, I don't have a favorite film. Are you saying all of them are equal in your eyes? Not equally, but I think I could have done a better job. ஸோ உங்களுக்கு லைக் are you saying அதை பார்க்கும்போது மிஸ்டேக்ஸ் தான் தெரியும், அந்த மாதிரி சொல்கிறீங்களா? டெஃபினட்டாக எல்லாமே பார்க்கும்போது பார்க்க என் கண்ணு வந்து ஐயோ இந்த ஸ்டூப்பிடாக இருக்க ஷார்ட், ஐயோ இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரியாக்ஷன் வாங்கியிருக்கலாமே, இந்த இடத்துல எப்படி இருக்குது, அது மட்டும்தான் எனக்கு தோணும். I don't like my films, or I don't like my songs to be, என் சாங்கை கேட்டால் எனக்கு I feel weird. ப்ளே பண்ணால் கூட எனக்கு ரொம்ப it's a different, I'm a different person. We talked a bit about Avengers, Kanchana and all these kinds of things, and இப்போ இருக்கிற நிலைமையில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பிக் ஸ்கேல், தட் இஸ் ஆடியன்ஸஸ்க்கு வந்து தியேட்டருக்கு வரத்துக்கு ஒரு ரீசன் வேணும். அதாவது இட் கேன் பி ஸ்கேல், தட் இஸ் இந்த சங்கர் படம் மாதிரி, சம்திங் லைக் தட், பாகுபலி மாதிரி, அந்த மாதிரி. ஸோ அதர்வைஸ் தே கைண்ட் ஆஃப் தேர் லிட்டில் ரிலக்டன்ட் டு கம் டு த தியேட்டருங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்குது ட்ரேடில். வாட் இஸ் யோர் டேக் ஆன் தட்? ஐ மீன் ஐதர் அ பிக் ஸ்டார் ஆர் அ பிக் scale or one of those I things. don't think so. What I wanted to ask you is, இன்னைக்கு நீங்கள் 7G ரிலீஸ் பண்ணப்போ it was a big hit. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு படம், obviously with the changes or whatever it is, but அந்த மாதிரி ஒரு ஸ்மால் ஸ்கேல் ஹீரோ அந்த லெவலுக்கு ஹிட் ஆகிற, you think that market still supports that kind of film? Yeah, I think market still supports it, okay. Because இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் படம் ஹிட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா. துருவங்கள் 16, ராட்சசன்லாம் நல்லா ஓடி இருக்கு. ஐ மீன் விஷால் இஸ் அ ஸ்டார், பட் ஐ மீன் அதெல்லாம் நல்லா ஓடி இருக்கு. ஐ டோன்ட் திங்க் யூ நீட் அவெஞ்சர்ஸ் ஆர் சம்திங் டு பிரிங் த ஆடியன்ஸ். ஐ வில் நெவர் அக்செப்ட் தட். வாட் வி ஹேவ் டு மேக் இஸ் அ குட் ஃபிலிம். ஐ ஹேவ் டு ஸ்டிக் டு தட். ஐ இன்டர்வியூட் யூ இன் 2009, அதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்போது வந்து நீங்கள், ஐ ஆஸ்ட் யூ இஃப் உங்களோட ஐடியா ஆஃப் அ பர்ஃபெக்ட் ஃபில்ம் என்னன்னு கேட்டேன். நீங்கள் இமீடியட்டாக ஒரு படம் சொன்னீங்க, த லெஜெண்ட் ஆஃப் 1900ன்னு சொன்னீங்க. 10 years later, 2019, அதே கொஸ்டின் ஐ எம் ஆஸ்கிங் யூ. Today, what is your idea of a perfect film? Can you name one film? இப்போ இன்னும் மாறி இருக்கலாம். திருப்பி நம்ம பார்த்தேன் நான் இப்போ தான். ஐ திங்க் nobody can make a Godfather and Godfather 2. I think it's a perfect film in every way. Yeah. Cinematography, camera, or anything like that. Or I would call it, I've liked Ben-Hur. Like I don't think it's every performance is. Recently I've seen a series, like some of the series, the content and the way it's phenomenal. Like I've seen House of Cards. நிறைய இது பார்ப்பீங்களா? டிவி சீரிஸ் பார்ப்பீங்களா? அது இது my wife got me into it. Like நிறைய பார்த்துருக்கேன் முன்னாடி, பட் இப்போது we watch it like, but we don't have time. We run, நம்ம ஒர்க் நிறையா பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன இட்ஸ் சீரீஸ்னு பார்க்கும்போது நிறைய டைம் ஆகும். லைக் சீசனாக பார்க்கும்போது ஸோ கிடைக்கிற டைமில் சிலது பார்ப்போம், சிலது பார்க்க மாட்டோம். பட் we love to watch more of films when we get time, because I always like that film, the 2.5 hours format or 3 hours format. அந்த இதில் எனக்கு படம் பார்த்த திருப்தி எனக்கு சீரீஸில் வராது. ஸோ அந்த மாதிரி latest I've seen a lot of lovely films, beautiful films. I think the Lady Gaga and Bradley Cooper, Star, அது நல்லா ரொம்ப நல்லா இருந்தது. So it all brought tears to my eyes. Like
But if you ask me a perfect film as a filmmaker, I would lay anytime Godfather. யூ ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் சீரிஸ். உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஒரு பிகாஸ் ஒரு கேரக்டரை டீப் டைவ் பண்ணி ஒரு 8 எபிசோட்ஸ், ஒரு 10 seasons, 5 seasons. Of course, it's a huge time commitment, but is that of something you could be interested in? Nobody asked me. I would love to do it actually. Really? Yeah. Okay. Then I will dive into it right away because in tremendous freedom and we would love to do it actually. I have never got an offer so far. That's the truth. Nobody asked me. If someone asked me, I'm putting it out there in this interview. Yeah. Please, Selvaraghavan TV series. Yeah, definitely. I hope some people are watching it and approach me for a series. நீங்கள் சினிமாவுக்கு வந்து ஒரு ஓவர் 17 இயர்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். Kind of, yeah, 20 years, yeah. ஸோ உங்களுக்கு அப்போ அந்த சின்ன பையனாக இருக்கிறப்போ இருந்த பேஷன் வெரி இன்னும் அதே அளவில் இருக்கா? ஆர் ஹேஸ் யுவர் அப்ரோச் டுவர்ட்ஸ் சினிமா சேஞ்ச்ட்? டு லுக் அட் இட் டிஃப்ரெண்ட்லி நவ்? பேஷன் அண்டு வெறின்னு சொல்ல முடியாது. ஐ வில் புட் இட் அஸ் திஸ் வே. எனக்கு அதுதாங்க தெரியும், வேறு எதுவும் தெரியாது. இஃப் யூ ஆஸ்க் மீ டு ப்ளே அ வயலின் எனக்கு தெரியாது. ஆர் இஃப் யூ ஆஸ்க் மீ டு பாடணும்னு சொன்னால் எனக்கு பாட தெரியாது. ஐம் அ புவர் சிங்கர். எனக்கு தெரிஞ்சது பாரதியார் பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருப்பார், எமக்கு தொழில் கவிதை அப்படின்றது. எமக்கு அது மாதிரி தான். எனக்கு படம் எடுக்க மட்டும்தான் தெரியும். ஸோ அதே இதில் தான் நாங்கள் ஒரு வாட்டியும் படம் பண்ணும்போதும் எங்களுக்கு தெரிஞ்சது தான் பண்ணிகிட்ருக்கோம். ஐ திங்க் தட்ஸ் வாட் மயக்கம் என்ன கூட டூ வாட் யூ வாண்ட் டு டூ அப்படின்னு இருந்திருக்கும், ஃபாலோ யுவர் ஹார்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேனே தவிர நம்ம இந்த மாதிரி படம் எடுக்கணும், பிஸ்னஸ்க்கு படம் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் அ டேஞ்சரஸ் ப்ராசஸ். நீங்கள் அது மாதிரி படம் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே யூ வில் நோ யூ ஆர் டிகிங் அ டீப் கிரேவ். நீங்கள் எடுக்க ஆரம்பித்து உனக்கு இல்லை இதுவும் வேணும், இன்னும் பெட்டராக எல்லாரையும் திருப்திப்படுத்தணும், இன்னும் பெட்டராக திருப்திப்படுத்தணும், கடைசியில் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஐ லைக் டு டூ வாட் ஐ நோ. ஃபர்ஸ்ட் 2-3 ஃபிலிம்ஸில் செல்வராகவன் பிராண்டு கிடையாது. அப்போ வந்து ஜஸ்ட்டு நீங்களாக வந்து ஒரு இன்ட்ரெஸ்டோட ஒரு பேஷனோட எடுக்கிறீங்க. இப்போ ஒரு செல்வராகவன் இஸ் அ பிக் பிராண்ட். ஒரு செல்வராகவன் படம் அப்படின்னாலே ஒரு ஆடியன்ஸ் இருக்குது, ஒரு அந்த ஜான்ரே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது லைக் ஆர் யூ ஏபிள் டு அப்ரோச் ஃபில்ம்ஸ் வித் தட் பிளாங்க் ஸ்லேட் ஸ்டில்? இல்லை ஐ அப்ரோச் ஃபிலிம் as a blank slate. I don't consider myself as a brand. ஏன்னா எனக்கு நான் எழுதி பண்ணும்போதே என்னை பொறுத்த வரைக்கும் நான் பிராண்ட் இல்லை. நான் பண்ணும்போது எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் இல்லை இந்த இடத்துல இன்னும் இவ்வளோ பீப்புள் கால் இட் லைக் வயலண்ட். ஐ டோன்ட் see it as a violent that is needed for the script. லைக் கோகிகுமார் தலை எடுத்துகிட்டு வர்றாருன்னா அதில் இட்ஸ் நீடட் ஃபார் த ஸ்கிரிப்ட். தட் இஸ் he is like that character something. ஸோ என்றைக்குமே நான் ஐ டோன்ட் எவர் தாட் மை செல்ஃப் ஐம் பிராண்டட் ஆர் that's why I think I never considered myself as a. It is how like okay, people might have seen maybe my subconscious I'm a brand or anything like that. Sir, you are a brand. Yeah, something like that. Thank you so much for your interview. All the best for NGK. Really, yeah, we are fingers crossed. Hi, I'm Selvaraghavan. Please do subscribe to Film Companion South.